மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை ஓடிஜியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg மேக்ரல் ஃபிஷ் பாறை மீன் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். 1/2 kg திலாப்பியா ஜிலேபி கண்டன்னு சொல்லுவோம், அதை எடுத்திருக்கேன். இது 2 ஃபிஷ்ஷையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி க்ராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா உள்ளே அப்ளை பண்ணுறதுக்காக க்ராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஃபிஷ்ஷும் க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 3 ஸ்பூன் தனியாப்பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகுப்பொடி சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா தளர வேணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கையால் அப்ளை பண்ணிக்கோங்க. கேப்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 2 ஃபிஷ்லேயும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் மசாலா ஃபிஷ்ஷில் நல்லா ஊறணும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த டைமில் நம்ம ஒரு சில்லி கார்லிக் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. கார்லிக் நல்லா சின்ன சின்ன பீஸாக இருக்கணும், இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஃபிஷ்ஷில் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு நான் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 2 ஃபிஷ்ஷையும் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்லிக் சில்லி ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஓடிஜியில் பேக் ஆகிறப்போ இந்த சில்லி கார்லிக் ஆயிலோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தவா ஃப்ரையோ இல்லை டீப் ஃப்ரையோ கூட பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்பவே நல்லா வரும். ஓடிஜியில் டெம்பரேச்சர் 180 to 200 செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்துகிட்டு சில்லி கார்லிக் ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பவும் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவரால் 20 to 25 மினிட்ஸில் ஃபிஷ் பேக் ஆகிடும். அவ்வளோதான், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ஃபிஷ் ஃப்ரை லெஸ் ஆயிலில் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.